எங்கள் விரல்கள் துப்பாக்கி விசையிலேயே உள்ளது. பேச்சுவார்த்தைக்கு முன் ஈரான் விடுத்த பகீர் எச்சரிக்கை. ஹார்முஸ் ஜலசந்தியை விட்டுக் கொடுக்க மறுக்கும் ஈரான். அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தான் சென்றிருக்கும் வேளையில் ஈரான் ராணுவம் ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஈரான் ராணுவ தலைமையகம் விடுத்துள்ள 3 அதிரடி தகவல்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடர்ந்து நம்பிக்கை துரோகம் செய்து வருவதால் எமது ராணுவ வீரர்கள் எப்போதும் தயாராகவே இருக்கின்றனர். பேச்சுவார்த்தை நடந்தாலும் எமது வீரர்கள் துப்பாக்கி விசையிலேயே இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். யுத்தம் தொடங்கியதில் இருந்து ஈரானின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கும் ஹார்முஸ் ஜலசந்தியை எக்காரணம் கொண்டும் விட்டுக் கொடுக்க முடியாது என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் லெபனான் மீது நடத்தி வரும் தாக்குதல்கள் 14 நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதாகும். எனவே அமெரிக்காவின் வாக்குறுதிகளை அப்படியே நம்பிவிட முடியாது என்று ஈரான் சாடியுள்ளது. இந்த இக்கட்டான சூழலில் நாளை பாகிஸ்தானில் நடக்கவிருக்கும் பேச்சுவார்த்தை வெற்றியடையுமா என்பது $1 மில்லியன் கேள்வியாக மாறியுள்ளது. எங்கள் விரல்கள் துப்பாக்கி விசையிலேயே உள்ளது. பேச்சுவார்த்தைக்கு முன் ஈரான் விடுத்த பகீர் எச்சரிக்கை. ஹார்முஸ் ஜலசந்தியை விட்டுக் கொடுக்க மறுக்கும் ஈரான். அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தான் சென்றிருக்கும் வேளையில் ஈரான் ராணுவம் ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஈரான் ராணுவ தலைமையகம் விடுத்துள்ள 3 அதிரடி தகவல்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடர்ந்து நம்பிக்கை துரோகம் செய்து வருவதால் எமது ராணுவ வீரர்கள் எப்போதும் தயாராகவே இருக்கின்றனர். பேச்சுவார்த்தை நடந்தாலும் எமது வீரர்கள் துப்பாக்கி விசையிலேயே இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். யுத்தம் தொடங்கியதில் இருந்து ஈரானின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கும் ஹார்முஸ் ஜலசந்தியை எக்காரணம் கொண்டும் விட்டுக் கொடுக்க முடியாது என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் லெபனான் மீது நடத்தி வரும் தாக்குதல்கள் 14 நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதாகும். எனவே அமெரிக்காவின் வாக்குறுதிகளை அப்படியே நம்பிவிட முடியாது என்று ஈரான் சாடியுள்ளது. இந்த இக்கட்டான சூழலில் நாளை பாகிஸ்தானில் நடக்கவிருக்கும் பேச்சுவார்த்தை வெற்றியடையுமா என்பது $1 மில்லியன் கேள்வியாக மாறியுள்ளது.